ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க அமில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 22ஆம் தேதி நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த கொடியை அறிமுகப்படுத்தினதிலிருந்து கடந்த 3 நாட்களா இணையதளத்துல வந்து நிறைய சர்ச்சைகளை உண்டாக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கொடியில இருக்கக்கூடிய யானைகள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள யானைகள் கிடையாது, ஆப்பிரிக்காவில் உள்ள யானை. அப்ப அந்த கொடியில இருக்கக்கூடிய பூ பார்த்தீங்கன்னா வாகைப்பூ கிடையாது. இந்த கொடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட கொடி அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இணையதளத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம தளபதி அவர்கள் வந்து கொடி மற்றும் கட்சி பாடல் மூலமா சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்துறதுனால வந்து பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தளபதியை நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. ஏன்னா ஏகப்பட்ட நிறைய தொண்டர்களை கூட்டிட்டு வந்து இந்த விழாவை நடத்துறதுக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி வழங்கல. அதனால தன்னோட கட்சியில உள்ள முக்கியமான தொண்டர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அவரோட அம்மா அப்பா இவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து ஒரு பனையூர்ல வச்சு சிம்பிளாவே அந்த கொடி அறிமுக விழா வந்து நடத்தினாரு. ஸோ ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் இதை வந்து அவர் நடத்தினாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு 22, அதாவது 2+2 4 இது வந்து ஒரு ராசியான நம்பர்னு நமக்கு தோணுது. ஏன்னா அவர் வச்சிருக்க காரோட நம்பரும் பார்த்தீங்கன்னா 1111 அதுவும் 4 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கொடி மூவண்ண கொடியை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 22 தான். அது போக மதராஸ் பட்டினம் இது அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 22 தான். ஸோ இந்த நம்பர்ல வந்து தளபதிக்கு வந்து கொஞ்சம் ராசியான நம்பரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில வந்து தவாக இந்த கட்சியோட முதல் மாநாடு நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு சில கருத்துக்கள் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு தான் நமக்கு இருக்கு. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட 22 தான். தளபதி அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினதிலிருந்து இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைக்குள்ளான கருத்துக்கள் வந்து இணையதளத்தில் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கொடியில உள்ள அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள யானை கிடையாது, அது வந்து வெள்ளை கலர்ல இருக்கு, காதுகள் வந்து பெருசா இருக்கு, அது வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள யானை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வந்து வெள்ளை வாரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்று இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற யானைகள். இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய யானைகளை விட ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து அவங்களோட அரண்மனைக்கு வாசலுக்கு வெளியில இந்த 2 யானைகளை வந்து நிப்பாட்டியிருப்பாங்களாம். இந்த 2 யானைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அதே மாதிரி தந்தங்கள் வந்து ரொம்ப கூர்மையாகவும் பெரிதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியில இருக்கக்கூடிய பூ வந்து வாகைப்பூ இல்ல, அது வந்து வேற ஒரு பூ. அதாவது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுவும் வாகைப்பூல ஒரு வகை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கட்சி கொடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரியே இருக்கு. அதே கலர்ல தான் இதையும் வடிவமைச்சிருக்காங்க. காப்பி அடிச்சு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. ஆனா ஸ்பெயின் நாட்டோட கொடி மட்டும் கிடையாது. தஜிகிஸ்தான், அப்புறம் காங்கரி, அப்புறம் அயர்லாந்து இந்த நாட்டோட கொடியை பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது சிவப்பு, மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏகப்பட்ட கட்சிகளோட கொடி பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் இல்லாம இருக்காது. அதாவது சிவப்பும் மஞ்சளும். ஆனா தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொடியை பத்தி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் அடுத்த மாநாடு, அதாவது முதல் மாநாடுல வந்து கண்டிப்பா நான் கொடியை பத்தி அதுல பின்னாடி உள்ள கதைகளை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து இந்த கொடி பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு இணையதளத்துல வந்து. அதாவது கொடியை பத்தி ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலவோ என்னமோ தெரியல, எப்படியும் இவங்க வந்து டீகோட் பண்ணுவாங்க யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்ல. அதனால நம்ம இதை பத்தி இப்ப சொல்ல வேணாம், இவங்க என்னனாலும் பண்ணட்டும், நாம ஃபைனலா மாநாடுல வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட யானை சிம்பலை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முறையா வந்து நாங்க வந்து இதை எதிர்த்து போராடுவோம், இது வழக்கு தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடியில எந்த விலங்குனாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த கட்சிக்கு தான் அந்த விலங்குன்னு கிடையாது. நீங்க கொடியில எந்த விலங்குனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா தேர்தல் டைம்ல அந்த சின்னம் இருக்கலாம், அந்த சின்னம் வந்து நீங்க மற்ற கட்சியினர் வச்சிருக்கக்கூடிய அந்த விலங்கு சிம்பிளை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதாவது யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தாவாக வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கு. பட் கொடியை வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் வடிவமைக்கலாம். அடுத்தால கட்சி பாடலை பத்தி நம்ம பேசியே ஆகணும். உண்மையாவே சொல்ல போனா சாங் வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடலாவும் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 யானைகள், ஒரு பெரிய 2 யானை வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரையில வேகமா வராரு. ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 யானைகள் வருது, வெள்ளை நிற பெரிய யானை வருது. அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மக்களை துன்புறுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த 2 யானைகளை வந்து அடிச்சு தாக்குது. சமூக வலைதளங்கள்ல வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 யானைகளையும், அதாவது அந்த சாங்ல மக்களை துன்புறுத்தக்கூடிய அந்த 2 யானைகளை வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே
ஸோ அந்த 2யும் தகர்த்து எறிய தான் நம்ம தளபதி வந்து குதிரையில வாராரு அப்படிங்கிற மாரி கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்சி பாடல்கள்ல உள்ள ஒரு சில வரிகள பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுல ஒரு வரிய சொல்றேன். என்னன்னா, "சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு, நீங்க குடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது" அப்படிங்கிற ஒரு வரி தான். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் சினிமால உச்சக்கட்டத்த அடைஞ்சுட்டேன். அதாவது 150 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய நடிகர் ஆயிட்டாரு. இருந்தாலும் எனக்கு சினிமா வேணாம். நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன்" அப்படின்னு அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, "ஒரு கரை இல்லாத கைய புடிச்சு நீங்க போக போறீங்க" அப்படிங்கிற மாரி அதுல வரி இருக்கு. அதாவது என் கையில ரத்த கறையும் இல்ல, ஊழல் கறையும் இல்ல. நான் நல்லவன் தான். என் கைய பிடிச்சு நீங்க வாங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆட்சிய குடுக்கேன். அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, "அரசனை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி" அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது தளபதி அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் இருப்பாரு. மன்னர்கள் கீழ வந்து நெறைய படைகள் இருக்கும். குதிரைப்படை, யானைப்படை, காலாள் படை, எந்த படைன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தலைவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி. ஸோ அந்த தளபதி வந்து மன்னன கேள்வி கேட்பாராம். அதாவது மன்னன் யாரு தப்பு செஞ்சா, அந்த மன்னர வந்து தளபதி கேள்வி கேட்பாரு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இத நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும் யார சொல்றாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த பாடல்ல உள்ள ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 எழுத்து மந்திரத்த நீங்க திரும்பவும் ஒலிக்கப் போகக்கூடிய காலம் வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கும்போது அந்த காலத்துல எம்ஜிஆர், அண்ணா. ஸோ இந்த பேர் எல்லாமே 3 எழுத்து தான். ஸோ அவங்க வந்து மக்களுக்காண்டி ஒரு நல்ல ஆட்சிய குடுத்தவங்க. அதே மாரி நானும் ஒரு ஆட்சிய குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதனால நீங்க விஜய் அப்படிங்கிற 3 எழுத்து பேர வந்து நீங்க இனி சொல்லுவீங்க. அந்த கட்சி பாடல் வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருப்பாரு. அவரோட சிலையில பார்த்தீங்கன்னா, எல்லா இடமுமே அவர் வலது கையில வந்து 2 விரல காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். அந்த மாரி சிலை வந்து அதுல இடம்பெற்றிருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அண்ணாவோட சிலையும் இடம்பெற்றிருக்கு அந்த வீடியோல. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த 2 சிலைக்கும் அதாவது எம்ஜிஆர் அப்புறம் அண்ணா அந்த 2 பேரோட சிலைக்கு நடுச்சுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருப்பாரு. அதாவது இவங்கள மாரி நானும் உங்களுக்கு நல்ல ஆட்சிய குடுப்பேன். இந்த 2 தலைவர்கள் மாரி நானும் ஒரு நல்ல பெரிய தலைவரா வருவேன். அந்த மாரி அவரு சொல்ல வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பேரும் ஒண்ணா இருந்து அந்த கொடிய அசைக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்டின் வந்து ஒரு சிலுவ மாரி போட்டிருப்பாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தொப்பி வச்சிருப்பாரு. இன்னொருத்தர் இந்து வந்து பார்த்தீங்கன்னா, விபூதி இது பண்ணியிருப்பாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாரி அந்த கொடிய பிடிச்சிட்டு இருக்க மாரி ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கொடியில கிட்டத்தட்ட 28 ஸ்டார் இருக்கு. அதுல அந்த 5 ஸ்டார் மட்டும் வேற கலர்ல இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 28 மாநிலங்கள் வந்து நம்ம இந்தியாவுல இருக்கு. அது போக தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 5 இருக்கும். அதனால 5க்கு மட்டும் வேற கலர் குடுத்துருப்பாங்க. ஸோ பாடல் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அறிஞர் அண்ணா மாதிரி, எம்ஜிஆர் மாரி உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி குடுப்பேன் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ அறிஞர் அண்ணா யாருன்னு உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்த வந்து உருவாக்குனவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணி தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்த வந்து உருவாக்குனாங்க. ஆனா, தளபதியோட கட்சியில பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே திராவிடம் அதுக்கான அடையாளமே இல்ல. கட்சி பேர்ல கூட திராவிடம் கிடையாது. தளபதி விஜய் அவர்களோட களப்பணி, அதாவது மக்கள் பணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவரு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதாவது விஜய் மக்கள் இயக்கம் மூலமா தன்னோட ரசிகர் மூலமா நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில கலந்துக்கிட்டாரு. அப்புறம் நீட் தேர்வுல தோல்வி அடைந்து மரணம் அடைந்த நம்ம அனிதா வீட்டுக்கு வந்து உடனே நேர்ல போய் ஆறுதல் சொன்னாரு. ஸோ மக்களுக்கு நெருக்கடிய உண்டாக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இவரு பொதுவா கருத்துக்கள வந்து தெரிவிச்சுட்டு தான் வாராரு. ஸோ நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இப்ப நம்ம தமிழகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா நெறைய உட்கட்சி பூசல், கட்சி 2ஆ பிளவடைஞ்சுட்டு அதனால ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி கிடையாது. அதனால தளபதி அவர்கள் அடுத்த எலக்ஷன்ல வர்றது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அடுத்த எலக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுறது வந்து கண்டிப்பாவே உறுதியா இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் தான் இதுன்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ மாநாடு வேற அடுத்த மாசம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா அந்த மாநாடுல வந்து இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே இவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள், அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எடுத்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இவரு பேசினா மட்டும் தான் இவரு எலக்ஷன்ல வந்து ஓட்டுகள் மக்கள்கிட்ட அதிகமா வாங்க முடியும். ஸோ இத செய்வாரா? இல்ல செய்ய மாட்டாரா? அப்படிங்கிறத வந்து நம்ம மாநாடு வரைக்கும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு வரிய பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா, "ஆளப் போறான் தமிழன் நாங்க தான் அப்பவே சொன்னோமே" அப்படிங்கிற மாரி ஒரு வரி தான். இந்த கட்சி பாடலை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் தான். ஸோ விவேக் நம்ம விஜய் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நெறைய முக்கியமான பாடல்களை எழுதி குடுத்தவரு இவரு தான் விவேக் தான். அதாவது "நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்", அப்புறம் "மெர்சல்" இந்த மாரி நெறைய படங்கள் முக்கியமான பாடல்களை இவர் தான் எழுதி குடுத்திருக்காரு. ஸோ "ஆளப் போறான் தமிழன்". ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சார் வந்து அடுத்த மாநாடுல என்ன பேசப் போறாரு? அப்புறம் தேர்தல்ல நின்னு எத்தன சீட்டு வாங்கி அவர் சிஎம் ஆகப் போறாரா? இல்ல ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா ஆகப் போறாரா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.